கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இன்று கர்த்தருக்குரிய நாள். நாம் எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று அவரை தொழுது கொள்கின்ற நாள். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 27:6 பின்பகுதி. அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றார். இந்த 27ஆம் சங்கீதத்தின் மேல இது தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல, அதாவது கூடாரத்துல, அந்த நாட்கள்ல ஆலயம் கட்டப்படலை. சாலமோன் தான் ஆலயத்தை கட்டினதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த நாட்கள்ல கூடாரத்துல தான் கர்த்தருடைய பெட்டி இருந்தது, உடன்படிக்கை பெட்டி. மற்றும் அங்குதான் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்கிற இடமாக இருந்தது. எனவே கூடாரத்துல அன்னாள் பார்க்கிறோம். அன்னாள் சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில், இப்போ அங்கே ஏலி இருக்கிற இடம், அங்கு கர்த்தருடைய சமூகம் கூடாரமாக இருந்தது. பிரியமானவர்கள், இதுல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் அங்கு இருக்க வேண்டும். கூடாரமாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கட்டடமாக இருந்தாலும் அங்கு கர்த்தர் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சமூகம், அதுதான் கர்த்தருடைய ஆலயம். இன்றைக்கு விசேஷமாக நம்ம சென்னை ஆசீர்வாத திருச்சபை கூட 13 ஆண்டுகளாக கூடாரத்துல தான் இயங்கி கொண்டு வருகிறது. நான் இப்போ இந்த நின்று பேசுகிற இடம் ஜார்ஜ் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இருக்கிற சிறிய ஆலயம். இது ஒரு அழகான சிறிய ஆலயம். இதுல கொஞ்சம் பேர் தான் உட்கார முடியும். அதனாலதான் நம்ம பக்கத்துல கூடாரமாக அமைத்து நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்கின்றோம். இந்த ஆலயம் கட்டப்பட்டு 150 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது என்று வரலாறு சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, பாருங்களேன், கர்த்தருடைய சமூகம் நமக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆலயத்துல போய் உட்கார்ந்து இல்லையா, அல்லது தேவனை ஆராதிக்கிற ஒரு கூடாரமாக இருந்தாலும் அங்கு சென்று நாம் என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு சந்தோஷமாக ஆனந்த பலிகளை ஸ்தோத்திரங்களாக செலுத்தி அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். என்ன சூழ்நிலையில் அவர் எழுதுறாருன்னா, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். விசுவாசிக்கின்றாரு. இப்பொழுது, இப்போ சத்துருக்களுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற நேரமாக இருக்கலாம். ஆனா விசுவாசத்தோடு சொல்றாரு, இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் நான் கர்த்தருடைய கூடாரத்துல போய் ஆனந்த பலிகளை செலுத்துவேன், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதுதான் எவ்வளவு சந்தோஷம். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார். இது நிமித்தம் நீங்கள் கர்த்தரை துதிக்க போறீங்க, ஆனந்த பலிகளை செலுத்த போறீங்க. பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு கூட உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம், அவரை தொழுது கொள்ளலாம், அவருக்கு ஆனந்த பலிகளை செலுத்தி நாம் கொண்டாடலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய கூடாரமாகிய ஆலயத்திலே சென்று, உம்முடைய சன்னிதானத்திலே சென்று உம்மை பாடி உம்மை துதித்து ஆனந்த பலிகளை செலுத்த ஒவ்வொருடைய இருதயத்திலும் வாஞ்சை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆராதனையிலே பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.